இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு பிறந்து தமிழ் மாதம் 5வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக மிக மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஆன்மீக ரீதியான மிக முக்கியமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆவணியுடைய 6ஆம் நாள் அன்னைக்கு. ஆங்கில தேதி வந்து ஆகஸ்டுடைய 22ஆம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. ஏன்னா ஆவணியில் வரக்கூடிய சுக்கிர அமாவாசை. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் நல்ல சக்திகளும் நிறைந்திருக்கும். அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு இவற்றையெல்லாம் செய்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் பெற முடியும். எவற்றையெல்லாம் செய்தால் மிகுந்த அற்புதமான பலன் பெறலாங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது. எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றது. அதுபோன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் இந்த டைம் ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் சொல்ல போகிற தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிந்து கொள்ளுங்க. ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையில் அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை செய்ய வேண்டும். ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும். பின்பு உங்கள் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பியல் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் அதுக்கப்புறம் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பண போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் ஈஸியாக உங்களுக்கு உண்டாகும். பேசிக்காகவே இந்த ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தருதல் நிலை நீங்கி சுபிட்சங்கள் உங்கள் ராசிக்கு பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமணம் காலதாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும்.
காரிய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கும். ஸோ இதுதாங்க ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம், அப்புறம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் வகரத்தோடு சுக்கிரன் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அந்த பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். தனது நேர்மையால் வாழ்வில் வெற்றி பெற விருச்சிக ராசிக்காரங்க நினைப்பீங்க. இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு வரவுக்கேற்ற செலவு இருக்கோ. சில தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் வரும். விரும்பியதை வந்து உங்களுக்கு விரும்பியது போல கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்காக கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கோ. பயணத்தில் கூட ஒரு வகையான தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கோ. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. வீண் செலவு ஒரு பக்கம் ஏற்படும். வீண் செலவு ஏற்படாமல் இருக்க நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தணும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து குறையும். பணவரவு சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது கூட தாமதப்படும். ஸோ வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் போட்டிகள் தொழிலில் குறையும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சக ஊழியர்களோடு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது கூட நல்லது. பிள்ளைகளோடு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவி தாமதப்படும். பெண்களுக்கு கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷல் கவனம் தேவை. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளை ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். மாணவர்களுக்கு கூட எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை. அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி வெற்றி பெற முடியும். இதில் விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படணும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். இதே அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. அதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.